ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரஜோதயாத். இப்போது நம்ம வாசி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது செஞ்சால் அதற்கான பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது உலகத்தில் பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஆராய்ச்சின்னா, மனிதனை மரணிக்காமல் இருக்கிறதுக்கும் இளைமையாக இருக்கிறதுக்கும் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இமோட்டர் ரூலராக மாறுறதுக்கு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தை ஆதி காலத்திலே நம்மளுடைய சித்தர்கள் செஞ்சு நிறைய பேர் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து நம்ம தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதுதான் அதனுடைய தன்மை தான் வாசி யோகம். இந்த வாசி யோகமே மரணிக்காமல் இருக்கிறதுக்கும் உடம்பு இளமையாக வச்சுக்கிறதுக்கும் செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த வாசி யோகம். வாசி யோகன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பல பலன்களை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாசி யோகம் அப்படின்னா காற்று அதிகமாக சுவாசிக்கிறது. ஆதி காலத்தில் அந்த டைனாசோர் காலத்திலலாம் எல்லா மிருகங்களும் பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருந்தது பூமியில். அதனால் அதிகமாக சக்தி கிடச்சிது. அதனால் எல்லா உருவங்களும் பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம பூமியில் ஆக்சிஜன் லெவல் கம்மி. அதனால் என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு சுவாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாசிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மிருகங்களை பார்த்தீங்கன்னா மூக்கு பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு யானையுடைய மூக்கு துதிக்கிற மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி காளை கிட்ட நீங்கள் கிட்ட போய் பார்த்தது அது நல்லா சுவாசிக்கும். அதில் தான் உடம்பு ஸ்ட்ராங்காக பயங்கரமாக ஃபோர்ஸபுல்லாக இருக்கும். யானையும் அப்படி தான் பயங்கரம் பலமாக இருக்கும். காரணம் காற்று. சாப்பாடு சாப்பிட்றதுனால அந்த பலம் வந்துடாது. காற்று எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் பலம் ஏறும். அதுக்கு இந்த சுவாசிக்கிறதுக்கு சில ரகசிய முறைகள் இருக்குது. அது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம இந்து தர்மத்தில் அதை மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல குரு மூலியமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது இந்த காலத்தில் யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் முயற்சி செய்கிறது வீண். இந்த வாசி யோகம் செஞ்ச என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது உடல் பயங்கரம் பலமாக இருக்கும். அதே போல் நல்லா பயங்கரம் வீரமாக இருப்பீங்க. புத்தி கூர்மையாக இருக்கும். ஞான நிலையில் இருப்பீங்க. எதையும் சாதிக்க தன்மையாக இருப்பீங்க. நல்ல வசீகரமாக இருப்பீங்க. அதேமாதிரி நல்ல அழகாக இருப்பீங்க. நல்ல கலராக இருப்பீங்க. இது மாதிரிலாம் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழும். இந்த வாசி யோகம் கணக்கு இருக்குது. அதாவது ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு 21,600 பேர் சுவாசிக்கலாம். இதில் என்ன கணக்குன்னா சந்திரகலை, சூரியகலை, அக்னி அப்படி 3 பிரிப்பாங்க. சந்திரகலை அதை பற்றி பெரிய சாப்டரே பண்ணலாம். இதில் முக்கியமானது சந்திரகலை தான். சந்திரனை கூட சிவன் பெருமான் தன்னுடைய தலையில் சூட்டியிருப்பார். ஏன்னா அந்த சந்திரனை குறிக்கிறதுக்காக சிம்பிள். அதே போல் இந்த சந்திரகலையை சந்திர அந்த சின்னத்தை நிறைய நாடுகள் கூட சிம்பிளாக வச்சுருப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சைனா இருக்குல்ல, இப்போ சைனா பார்த்தா உலகமே இன்னைக்கு பயந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சைனா ஒருத்தன் பார்த்து நடுங்கினா அவர் யாருன்னா செங்கிஸ்கான், மங்கோலிய பேரரசன். அவனுக்கு பயந்து தான் சைனா கிரேட் வால் ஆஃப் சைனா பெரிய மதுசூர் கட்டினாங்க. அவனுக்கு பயந்து தான். அப்போது அவன் எப்போ ஏற்பட்ட வீரனாக இருந்திருப்பான். ஆனால் அவனை கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன், சூரியன், அக்னி 3மே இருக்கும். இன்றைக்கும் தேசிய கொடியில் அந்த சிம்பிள் இருக்கும். அப்போது ஒரு சத்திரிய வீரர்களை உருவாக்குற தன்மை இந்த வாசி யோகம். அக்னி, சந்திரன், இந்த சூரியன் இதெல்லாம் முக்கியமானது. இந்த விஷயம் தெரிஞ்சாலே அவன் மாவீரனாக மாற்ற முடியும். அதே போல் சோழ படைகள் கம்போடியா, அந்த வியட்நாம் சைட்லாம் போய் பிடிச்சாங்கன்னா எப்படி பிடிச்சாங்க? அப்படிப்பட்ட வீரர்களை உருவாக்கினாங்க. இந்த கலைகள் இங்கே இருந்தது, அங்கேயே இருந்தது. அதேமாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த ஆதி காலத்தில் இதை உபயோகப்படுத்த சத்திரிய வீரர்கள் உருவாக்கினாங்க. ஏன் சந்திரகுப்த மௌரியா ஒரு படி சத்திரிய வீரர்கள் இருந்தாங்க. சாணக்கிய தந்திரத்தில் நீங்கள் படிக்கும்போது தெரியும். சத்திரிய வீரர்களை உருவாக்கினாருன்னா
இந்த முறைகளை வச்சு தான் சத்திரிய வீரர்களை உருவாக்கினாங்க. அதனால் இதெல்லாம் இருந்தது. இந்த காலத்துலையும் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் சோல்ஜர்ஸை உருவாக்கணும்னு. ஆனால் நம்ம இந்து தர்மத்தில் இதெல்லாம் இருக்குது. இந்த மங்கோலியன் அவனுடைய படை பெரிய மாவீரர்கள் படையாக இருந்துச்சு. அவருடைய மங்கோலிய கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன், சூரியன், அக்னி 3மே இருக்கும். அதே மாதிரி சிங்கப்பூர் கொடியில், நேபாள் கொடியில் இதெல்லாம் இருக்கும். ஏன் இஸ்லாம் நாடு கொடியில் அத்தனையுமே சந்திரன் இருக்கும். ஏன்னா அந்த அதுதான் ஒரு ஒரு மாவீரனை மாற்றக்கூடிய அந்த விஷயம் சந்திரனில் தான் இருக்குது. இந்த பயிற்சி கொடுத்து தான் அவங்க மாவீரனை மாற்றுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக உபயோகப்படுத்த பாண்டிய மன்னர்கள், அதுமாதிரி சோழ மன்னர்கள். அவங்களுடைய அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அக்னி வீரர்கள், அதாவது சத்திரிய வீரர்கள் அப்படி சொல்லுவாங்க. சத்திரியன்னா அவன் அழிக்கவே முடியாது. ஆனால் அது வந்து இன்றைக்கி ஜாதின்ற பேரில் மாற்றிட்டு தப்பு கிடையாது. இந்த சந்திரகலை வாசியோகத்தை பயிற்சி பண்ணி அவங்க பயங்கர மாவீரர்களாக மாறுறாங்க பாருங்கள், அவங்கள தான் வந்து சத்திரிய வீரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து சீக்கிரத்தில் யாரும் ஜெயிச்சிட முடியாது. அது மாதிரி அவர் சீக்கிரம் மரணிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அதான் மங்களூர் படையை வந்து அவனுடைய படைகளை பார்த்து எல்லோரும் மிரளுவாங்க. இதே முகலாய கூட இந்த கலைகளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு நாட்டை பிடிக்க முடிஞ்சதுதான் காரணம் இந்த வீரர்களை உருவாக்குறது தான் சந்திரகலை மூலியமாக. இது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கும் வந்து உலகத்தில் வந்து இந்த மாதிரி சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இதில் ஆதி காலத்தில் இருக்குது. ஆனால் இது மறைமுகமாக இருக்குது, யாருக்கும் தெரியல. அதான் விஷயம். அதனால் இந்த வாசியோகன்றது ஒரு மாவீரனை மாற்றுறதுக்கும் அழிவற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் திரை மூப்பு மாற்றுறதுக்கும், அதாவது நரைத்த முடியல வெள்ளையாக மாற்றும், மன்னிக்கணும், நரைச்ச முடிய அந்த கருப்பாக மாற்றும். அதேமாதிரி திரைன்றது கண் மங்களாக இருக்கும், கண் ஷார்ப்பாக தெரியும். அதாவது சித்திரங்கள் என்ன சொல்லியிருப்பான்னா பகல்லே சித்திரத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மூப்புன்றது அந்த முதுமை இல்லாத இளமையாக திரும்புவாங்க. இந்த விஷயம் வந்து இந்த வாசியோகத்தில் இருக்குது. இதை வந்து அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் பிரயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா, ஒரு மன்னர் சரியாக தர்மப்படி ஆட்சி புரிகிறாங்கன்னா மக்களை ரொம்ப வருஷமாக ஆட்சி புரியாதான் மக்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். அவங்க சீக்கிரம் மரணிச்சிடக்கூடாது. இதுக்காக மன்னர்கள் வந்து இந்த கலைகளை செஞ்சு பல ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அத்தாட்சிகள் இருக்குது. அது சித்தர்கள்லாம் பல ஆயிரம் வருஷம் உயிராக இருந்ததெல்லாம் அவங்களுடைய குறிப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த இந்த கலைகளை பண்ணவங்க சீக்கிரம் மரணிக்க மாட்டாங்க. இந்த ரகசிய கலைகள் நம்ம வாசியோகத்தில். இதே போல் வந்து இந்த வாசியோகத்தை எங்கெல்லாம் செய்யணும், எங்கெல்லாம் செய்யக்கூடாது விதிமுறைகள் இருக்குது. அது நல்லா காடு நிறைந்த பகுதி, நல்லா காற்றோட்டமான பகுதி, மலை உச்சி, இந்த மாதிரி இடங்கள் சிறந்த இடங்கள். வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ளேயோ எல்லாம் செய்யக்கூடாது. அதேமாதிரி தூசி நிறைந்த பகுதி, பனிமூட்டமான நேரத்தில், மழை சாரல் உள்ள நேரத்தில் இதெல்லாம் இந்த கலைகளை செய்யக்கூடாது. இந்த வாசியோக கலையை கற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரோடையும் கற்றுக்க முடியாது. அது சரியான உடல் தேகம் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கும், தர்மத்தை ஸ்தாபிக்கணும், தர்மப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கணும், நல்ல நற்குணங்கள் இருக்கணும். அதே போல் அவங்க ஒரு மாவீரர்களாக இருக்கிறதுக்கும் ஆட்சியாளர்களாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. அதே மாதிரி சித்தர்களாக மாறணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அது தகுதி இருக்குது. அதனால் எல்லாருக்கும் கற்றுக்கணும் முடியாது. அது கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அவன் முடிவு பண்ணணும். அதே மாதிரி யாருக்கு தகுதி இருக்கோ இறைவன் தான் முடிவு பண்ணுவார். அதனால் இது வந்து எல்லாரும் யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, செய்ய முடியாது, ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட. அதே போல் இதில் வந்து வன்னி இன்று நெருப்புனா அந்த அளவுக்கு உடம்பு அவ்வளோ அக்னியாக மாறும். அந்த அக்னியை எப்படி தணிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வந்து அதுக்கு காயகல்ப மூலிகை அதுவும் அவசியமானது, சாதாரணமாக செஞ்சிட முடியாது. அதுவும் உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்கு வழிமுறைகள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உடம்பு என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு விதிகள் இருக்குது. அந்த உடற்பயிற்சி செய்யணும். அது மாதிரி அது எந்த ஆசனம் செய்யணும்னு கூட விதி இருக்குது. அந்த ஆசனம் தான் இந்த யோகத்தை செய்யணும். நீங்கள் கண்ணாமனா உட்காந்துட்டுலாம் செஞ்சிட முடியாது. இந்த வாசி யோகம் எப்படி வந்து இப்படி நான் இப்போ சொல்கிறேன்ல, மரணிக்க முடியாது, இது மாதிரி இளமையாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா நம்ம புருவ மத்தியில்
சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. சுழுமுனை, அதாவது பீனியல் கிளாண்ட் இங்கிலீஷ் சொல்ல போனால், அதுதான் அங்கே தான் விஷயமே இருக்குது. அப்போ என்ன பண்ண, ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்குன்னா 8 அங்கலம் காற்றை சுவாசிக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து 12 அங்கலம் காற்று வெளியே போகுது. அப்போ 8 அங்கலம் சுவாசி 12 அங்கலம் எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ காற்று உள்ளாக போச்சுன்னா உடம்பு வெப்பமடையும். வெப்பமடையும் போது காற்று எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது 12 அங்கலம் காற்று வெளியே போகுது. இந்த வாசியோகத்தை என்ன பண்ணுவாங்க, பல அங்கலங்கள் காற்றை உள்ளார இறக்குவாங்க. இறக்கி கொஞ்சம் அங்கலம் தான் காற்றை வெளியேற்றுவாங்க. அப்போ மீதி காற்றுல எங்கே போகும், அந்த பினியல் கிளாண்டில் போய்ட்டு அங்கே ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ அதுதான் வந்து அங்கே தான் அது ஆக்டிவேட்டர் மாறி உங்களை இளமை திரும்ப வைக்கும். இதுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக கூட நான் ப்ரூஃப் சொல்ல முடியும். எப்படின்னா வந்து இதுவும் நீங்கள் ஆராய்ச்சி நடந்துருக்கு. இப்போ வந்து டிஎன்ஏல வந்து டெலிமியர்னு ஒன்று இருக்குது. அது எக்ஸ் வடிவில் இருக்கும், மேலே கப்பு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா வந்து குழந்தையிலேருந்து அது வளரும் போது அதுவும் வளர்ந்துட்டே வரும். அது 30 வயசு வரைக்கும் வளரும். அதுக்கு மேலே கப்பு 30 வயசுக்கு மேலே ஆகுனா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்க திருப்பி குழந்தைய எப்படி இருக்கும், அது மாதிரி சின்னதாக ஆகிடும். அப்போ என்னென்னா இதுதான் உங்களுக்கு வயசு. ஒரு மனுஷன் வந்து குழந்தையாக இருக்கிறான், வளர்றான், 30 வயசு, அதுதான் எண்டு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுனா முதுமையாக ஆகும். அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை வந்துகிட்டே இருக்கும். இதை தான் வந்து ஆதிகால சித்தர்கள் மாற்றினாங்க. அதாவது திருப்பி அந்த டெலிமேர் கப்பை வந்து வளர வச்சுட்டா அப்போ இளமை திரும்புது. இதுக்கு தான் வந்து அந்த பினியல் கிளாண்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஏற்றும் போது என்ன ஆகுன்னா அதுலேருந்து அமிர்தம் சுரக்குது. அந்த அமுதம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றுது. இது ரகசியமானது. இதுதான் பார்க்கட்டில் வந்து அசுரர்களும் தேவர்களும் கிடைவாங்கல்ல அமிர்தம், அது கூட விஷமும் சுரக்குது. அந்த விஷத்தை நீக்கிற தன்மை தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டினா விஷம் வந்து உங்களையே ஆளை கொண்டுடும். இது ஆபத்தான விஷயங்கள். அதனால் இதை வந்து வெளியெல்லாம் கற்றுக்கணும், செய்யணும், அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக போவதுங்க. இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. இது தகுதியானது மட்டும்தான் கற்றுக்கிறதுக்கு விதி இருக்குது. இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தர்மத்தில் இந்த ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேற்கொண்டு இந்த விவரங்கள் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 88 70 611 600 8870611600. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் 3 மொழிகளில் வகுப்பு நடத்தப்படும். நன்றி, வணக்கம்.